அனைவருக்கும் வணக்கம். நான் ரேணு மீரா. எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் 2024 நவம்பர் மாதம் 10ஆம் தேதி நம்மை விட்டு மறைந்து விட்டார். ஆனால் அவர்களுடைய எழுத்தும் அவர்களுடைய படைப்புகளும் நம் மனதை விட்டு என்றும் நீங்காத ஒரு இடம் பெற்றிருக்கிறது. அவருக்கு நன்றி செலுத்தும் வகையில் இன்று நான் எடுத்திருக்கும் கதை எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் எழுதிய 5ஆம் சக்தி எனும் ஒரு கதை. இவர் 1996களில் தொலைக்காட்சியில் வெளிவந்த மர்மதேசம், விடாது கருப்பு, ருத்ரவீணை போன்ற புகழ்பெற்ற பல தொலைக்காட்சி தொடர்களை எழுதி நம்மை மகிழ்வித்தவர். நம்ம மனசுல அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இடத்தை பெற்றவர். இவருடைய இந்த கதை இன்னைக்கு நான் எடுத்து பேசணும்னு நினைக்கிறதுக்கான காரணம், இது 8 சக்திகளை அவர் எழுதியிருக்கிறாரு. அதில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் கதை 5ஆம் சக்தி. இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கும் கதை எழுத்தாளர், எழுத்துலகில் தனக்குன்னு ஒரு வழியை வடிவமைத்து கொண்ட திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் எழுதிய ஒரு கதை. அவருடைய கதைகள்ல நிறைய விஷயங்கள், ஒரு முன்னுரை, ஒரு அத்தியாயத்துக்கும் ஒரு முன்னுரை வைத்து வைத்து எழுதக்கூடிய ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருக்கு. அந்த முன்னுரையை மட்டுமே நிறைய படிச்சுட்டு எனக்கு எதுலெல்லாம் நம்பிக்கை இல்லையோ அதுலலாம் எனக்கு நம்பிக்கை பிறந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். தேவையற்ற தர்க்கங்கள் ஒரு காலகட்டத்துல பண்ணினதை என்னையே நான் திருத்தி வடிவமைத்து கொள்ள உதவிய ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு அந்த கதை மூலமாக நான் கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுக்கணும்னு இல்லை, அவர் எல்லாம் கிளீனாக பேக்கேஜ் கொடுத்துருக்கிறாரு தனித்தனியாக. அதில் நான் ரொம்ப ரசித்த விஷயம், 8 சக்திகள் அப்படின்னு கொண்டு அதை புத்தகமாக ஒரு சக்தி அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அது ஒரு புத்தக வடிவில், ஒரு நாவல் வடிவில் கொடுத்துருக்கிறாரு. எந்த ஒரு விஷயத்தையும் நமக்குள்ளே இறக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா? நமக்கு குழந்தைகளாக நம்ம இருக்கும் பொழுது டாக்டர்ஸ் கிட்ட போனோம்னா அவங்க அந்த டோசேஜ் கரெக்டாக போட்டு அது கையில் கொடுத்துருவாங்க. அது போலியோ ட்ராப்ஸ் எல்லாம் ஒரு காலத்துக்கு கொடுத்த மாதிரி அந்த வாயில போட்டு அதை முழுங்கிடணும், அது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சிறப்பாக பண்ணி வச்சிருக்கிறாரு. இதுல நான் எடுத்துக்கொண்டது 5ஆம் சக்தி அப்படிங்கிற அந்த ஒரு நாவலை நான் எடுத்திருக்கேன். அந்த 5ஆம் சக்தி நாவல் நான் ஏன் எடுத்தேன்னு உண்மையாவே எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு அவருடைய புத்தகங்கள் என்கிட்ட நிறைய இல்லை. ஜேகேவோடது எந்த புத்தகமாக இருந்தாலும் என்கிட்ட எல்லாமே வீட்டில் கிடைச்சிடும். ஆனால் இவருடைய புத்தகங்கள் ரொம்ப குறைவு. அதனால பிடிஎஃபாக எடுத்து தான் என்னால் படிக்க முடிஞ்சுது. அப்படி எடுக்கும் பொழுது அந்த 5ஆம் சக்தி தான் திரும்ப 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 வந்துட்டு இருந்ததுனால நான் அதை படித்தேன். அது என்னுடைய பர்சனலாக எனக்குள்ள இருக்கிற ஒரு சில விஷயங்களுக்கு விடயங்கள் அதில் இருந்ததை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அப்போது இந்த பிரபஞ்ச சக்தியை பற்றியும் நிறைய விஷயங்கள் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருங்கிறத பற்றியும் இப்போது நாம் கதைக்குள்ள பார்க்கலாம். இதில் ஒரு மொத்தம் 6 அத்தியாயங்கள் இருக்கு. ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒவ்வொரு முன்னுரை இருக்கு. அந்த முன்னுரையில அவர் கூறுற விஷயங்கள் எல்லாமே தொகுத்து நான் தனியா சொல்லிடுறேன், கதையை தனியா சொல்லிடுறேன். ஏன்னா அது படிக்கும் பொழுது மட்டும்தான் அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அவருடைய எழுத்து வடிவில் அது இருக்கும் பொழுது அந்த சுவாரஸ்யம் வேற. கதை வடிவில் நான் தனியா அந்த கதையை சொல்லிடுறேன். பிறகு இந்த ஒவ்வொரு அத்தியாயத்துக்கான அந்த முன்னுரையுடைய விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல் அத்தியாயம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, அந்த வானசாஸ்திரம், அதாவது வராக முனிவர் அப்படிங்கிறவர் அந்த வானசாஸ்திரத்தை பத்தி அவர் எழுதின விஷயங்கள் எல்லாமே, உலகம் முதல்ல உருண்டையா இருக்கிறது அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு எத்தனை கிரகங்கள் இருக்கு, கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, இப்படிப்பட்ட ஒரு சீரான ஒரு நிலைப்பாட்டுல பிறக்கும் ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும், எவ்வளோ பெரிய திறமைசாலியாக அவன் இருந்தாலும் அவன் எப்படி அதை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இறுதி காலம் வரைக்குமே அதை அவன் பெருசா வெளிப்படுத்திக்கிறதுக்கே விரும்ப மாட்டானோ, அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான விஷயங்கள் எல்லாமே அவர் கணிச்சு வச்சிருக்கிற மாதிரி தான் இந்த முதல் அத்தியாயத்துடைய முதல் முன்னுரை இருக்கு. அடுத்த அத்தியாயத்துல அவர் சொல்ற விஷயங்கள் வியாக்கிரபாதம் அப்படிங்கிறவரு, அவரும் இந்த மாதிரியான ஒரு சாஸ்திரங்களை பத்தி எழுதியிருக்கும் பொழுது அதுல அவரு எல்லாமே கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் அவனுடைய வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா அது ஒரு கணக்கு. ஒரு மனிதன் ஒருத்தனை சந்திக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஒருத்தங்க நம்மளை விட்டுட்டு போறாங்க அப்படின்னா அதற்கும் ஒரு கணக்கு இருக்கு. எல்லாமே கணக்கு தான் அப்படிங்கிறத மாதிரி தான் அவர் அதை சொல்றாரு. அந்த மாதிரி அவர் சொல்ல வர விஷயத்துல ஒரு சின்ன இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கிறாரு.
ஒரு ஒருத்தர் வந்து அவர் போய் கேட்குறாராம், என்னுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. அவருடைய ஜாதகப்படி பார்த்தாக்கா அவருடைய பையனோடைய அவர் வாழற கொடுப்பனை அவருக்கு கிடையாது. இல்ல. ஆனா நீ உன் பையனோட தான் வாழறன்னு அவர் சொல்றாரு. இல்ல, என் பையன் அவனோட சின்ன வயசுலயே தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்னு அவருக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுதுதான் அவர் சொல்றாராம், இல்ல, உன் ஜாதகத்துல நீ பெற்ற மகனோட இல்லாம இருக்கிற விஷயமும் உன் ஜாதகத்துல இருக்கு. ஆனா அவனோடையே தான் நீ வாழ்வனும் உன் ஜாதகத்துல இருக்குன்னு சொல்றாராம். இவருக்கு ஒரே குழப்பம். நீங்க ஏதோ ஊரை ஏமாத்துற மாதிரி இருக்குன்னு சொல்ற மாதிரி அவர் விட்டுடுறாராம். அதுக்கப்புறமா அவனோடவே நீ ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாய்ன்னு சொல்லும் போதுதான் தன் பையனை ஒத்தி இருக்கக்கூடிய அவன் வீட்டு டெனன்ட் போய் விசாரிச்சு அவனோட பூர்வீகம் எல்லாம் விசாரிக்கும் போதுதான் தெரியுது, தொலைந்து போன இவருடைய சின்ன வயசு பையன்தான் அவரு அப்படின்னு. இந்த அளவுக்கு இந்த ஜாதகம், அதாவது சரியாக கணிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இதை கணித்து சொல்லுவார்கள். இதுதான் வந்து இவர் சொல்றாரு. இந்த விஷயத்தை சீர ஆழ படித்தவர்கள் தவறு செய்ய முடியாது. இதுதான் அவருடைய விஷயம். அதுக்கு அடுத்தது 3ஆம் அத்தியாயத்துல வரக்கூடிய முன்னுரை வந்து அது அழகிய சிங்கர் அப்படிங்கிறவரு பிராப்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துலதான் எனக்கு சில தெளிவுகள் கிடைத்திருக்கிறது. பிராப்தம்னா என்ன அப்படின்னா கர்மா அப்புறம் வினை. கர்ம வினை. பிராப்தம் அப்படிங்கிறது ஒரு கர்ம வினை. கர்மா அப்படிங்கிறது நம்மளுடைய செயல். செயலுக்கு அதோடைய விளைவு. ஒரு செயலை செய்த பிறகு அந்த செயலுக்கான விளைவுகள் என்னவோ இதுதான். இதை ஒட்டியே தான், இதை வந்து சுழண்டு 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 தான் மனித வாழ்க்கை இருக்கும். உன் செயல் செயலுக்கு வினை, உன் செயல் செயலுக்கு வினைன்றது தான் மனித வாழ்க்கை இருக்கும். அப்போ செயல் எந்த அளவுக்கு சீராக நம்ம வைத்துக் கொள்றோம், நம்மளுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோங்கிறது தான் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருப்பாரு. அதுக்கு அடுத்தது 4ஆம் அத்தியாயத்துல மனித என்ன திட்டமிடுதல் அப்படின்னா, இப்போ சுண்ணாம்புல மஞ்சள் போட்டா சிகப்பு கலரா ஆகுது. இது வந்து அமெரிக்கால இருக்கிறவன் வந்து சுண்ணாம்புல மஞ்சள் போட்டா வேற கலரா வரப்போகுது, சுண்ணாம்புல மஞ்சள் போட்டா சிகப்பு நிறம் ஆகுதுங்கிறது சயின்ஸ். அதே மாதிரிதான் மனித வாழ்க்கையும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா கிளீனா ஒரு 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 கோட்டுக்குள்ள அவர் கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு வந்து பிராப்த கர்மா அப்படிங்கிறாரு. ஸோ பிராரப்த கர்மாக்கு இந்த கதையை ஒட்டி அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, யுவர் அக்கௌண்ட் பேலன்ஸ். அதுக்கு அடுத்தது 5ஆவது அத்தியாயத்துல அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒரு பணக்காரன் ஏழை அந்த வேறுபாடு, அந்த வித்தியாசம் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறாரு. ஏன்னா கேட்கறது கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டாலும் கூட அது உண்மை. அது உண்மை. ஆனா எந்த அளவுக்கு அதை நம்ம ரிசீவ் பண்றதுக்கு இங்க ரெடியா இருக்கிறோங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம யோசிக்கணுங்கிறத அந்த இடத்துல அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி 6ஆவது அத்தியாயத்துல விக்ரமாதித்தன் ஒரு முறை காட்டுல போகும்பொழுது 2 பட்சிகள் பேசிக்கொண்டனவாம். அந்த பட்சிகள் 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவங்க 2 பேருமே ஒரு சாபத்தின் பேரால அவங்க பட்சிகளா மாறிட்டாங்க. அந்த சாபம் என்ன அப்படிங்கிறது வந்து கதையில வரல. அவங்க 2 பேரும் முனிவர்களா இருந்தவங்க. அப்போ ஒரு பட்சி இன்னொரு பட்சி கிட்ட கேக்குது, துன்பம்னா என்ன, இன்பம்னா என்ன அப்படின்னு கேக்குது. அப்போ அவர் வந்து இன்பம் தான் துன்பம், துன்பம் தான் இன்பம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குது. அது எப்படி நீ சொல்லுவ அப்படின்னா, நான் ஒரு நாள் முழுக்க நான் உழைக்கிறேன், ரொம்ப கடுமையா உழைக்கிறேன், உடலெல்லாம் வருத்தி உழைக்கிறேன் அப்படின்னா அன்று இரவு நான் எடுக்கிற அந்த ரெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான இன்பம். அப்போ ஒரு இன்பம் என்றது துன்பத்தை தொடர்ந்து வரணுமே தவிர இன்பத்தை தொடர்ந்து துன்பம் வராம இருக்கிறதுக்கு தான் மனிதன் வந்து முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு அத்தியாயத்துக்கும் விளக்கம் கொடுக்குறாரு. இதுதான் 6 விளக்கங்கள் முன்னுரைகள் அவர் கொடுத்தது. இப்போ கதைக்குள்ள போலாம். அண்ணா வரார் அப்படின்னு ஒரே ஆர்ப்பாட்டம். யாரு? நம்ம பங்கஜம் தான். அதை எடுத்து வச்சிருங்கோ, இதை எடுத்து வச்சிருங்கோ அப்படின்னு. பத்தாததுக்கு விளக்கமாத்த எடுத்துட்டு ஒட்டடா அடிக்கிறதும் ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கு. வீடு சுத்தப்படுத்தணும், அண்ணா வரார், வீடு அதெல்லாத்தையும் எடுத்த இடத்துல வச்சிருங்கோ, அவர் வரச்சு இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு. அந்த அண்ணா யாருன்னா, அமெரிக்கால இருந்து இப்ப முதல்ல வெகு காலமாக வராத ஒரு அண்ணன் இப்போ பங்கஜத்தோடைய வீட்டுக்கு வரார்.
அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒட்டடை அடிக்கிறதும், அதுக்கப்புறமா சேரெல்லாம் நம்ம வீட்டில் சரியா இல்லை, அதனால 4 ஆத்துக்கு தள்ளி போனேன்னா அங்கே நடராஜன் பிள்ளைன்னு இருப்பார், அவரை அதுலேருந்து ஒரு 2 பெரம்பு நாற்காலி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பெரம்பு நாற்காலி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு, அதனால அந்த சௌகரியங்கள் எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் அவருடைய பங்கஜத்துடைய கணவன் வந்து சுந்தரமூர்த்தி, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பழைய ஷால் எடுத்து அந்த பெரம்பு நாற்காலிக்கெல்லாம் உரை தைச்சி போட்டு இவ்வளோ தடபுடல் நடக்குது. கணேசன் இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறான். அதுக்குள்ள சுந்தரம் சொல்கிறாரு, பார்த்து பங்கஜம், நீ தேய்க்கிறான்னு சுரண்டி எடுத்துட போகிற இங்கே இருக்கிற பெயிண்ட் எல்லாத்தையும் அப்படிங்கிறாரு. இல்லை நான் வந்து அண்ணா வந்தால் இது பார்ப்பார், அண்ணா வந்தால் இது செய்யணும்னு ஒரே ஆர்ப்பாட்டம். ஆனால் கணேசன் மட்டும் ரசிக்கிறான். ஒரே மகன், பங்கஜத்துக்கும் சுந்தரமூர்த்திக்கும் இருக்கக்கூடிய ஒரே மகன் கணேசன். அவர் வந்து ரொம்ப ரசிக்கிறான் அம்மாவை. அம்மா மனசுல இவ்வளோ ஆசையை வச்சுட்டு எப்படிம்மா அவங்களெல்லாம் இத்தனை நாள் பார்க்காம இருந்த நீ அப்படின்னு. டே அப்படியெல்லாம் இல்லை, நான் ஒன்றும் அவளெல்லாம் பார்க்காம இல்லை, அவள் தான் நான் வேண்டான்னு விட்டா அப்படின்னு ஒரு இதுதான் பங்கஜத்துடைய மனசு அப்படிங்கிறத காட்டுற மாதிரி இருக்கும். இவ்வளோ ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு ஒரு வழியா அவன் வந்து அவங்க அண்ணாலாம் வீட்டுக்கு வராங்க. மத்தியானம் ஒரு 2 மணிக்கு சாப்பாட்டுக்கு வரதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால சாப்பாட்டுக்கு அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னா, இவன் டியூஷன் எடுக்கிறது, அதாவது நம்ம சுந்தரமூர்த்தி ஒரு வாத்தியார், அவர் தமிழ் வாத்தியார், ரிட்டையர் ஆயிடுறாரு. அவருடைய தகப்பனார் வானமாமலை, அவர் வந்து கணக்கு வாத்தியார். அவருடைய அண்ணா நாகேந்திரன் அப்படிங்கிறவர், அவர் சயின்ஸ் வாத்தியார். குடும்பமே வாத்தியார் குடும்பம். இந்த பையனும் ஒரு டிகிரி படிச்சிருக்கானே தவிர மற்றபடி வீட்டில் டியூஷன்ஸ் எடுத்துதான் அவன் பழப்பு நடந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும். இதுதான் அவங்க நிலைமை. இன்னைக்கு போய் உங்க குழந்தைகளெல்லாம் இங்கே வந்ததுன்னா சும்மா குறுக்கும் நடுக்கும் ஓடிட்டு வீட்டையே அதான் பண்ணிட்டோம்டா, வேற எங்கேயாவது உன் ஃப்ரெண்டு ஆத்துல போய் எடுத்துக்கோ டியூஷன், இங்கே வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ்வளவுக்கும் அப்புறமா ஒரு 2 மணிக்கு கார் வந்து நிற்குது. பெரிய பிளைமவுத் கார் பெருசாக இருக்குது, வந்து நிற்குது. வந்தோடனே அந்த காரில் இருந்து ராமச்சந்திரன் இறங்குறாரு. ஸோ ராமச்சந்திரன், அவருடைய மனைவி பார்வதி, அனுஷா அப்படிங்கிறது அவருடைய பொண்ணு. அவங்க எல்லாரும் வண்டியிலேருந்து இறங்குறாங்க. இவன் மனசில் வந்து நினைக்கிறான், அனுஷா அமெரிக்காலேருந்து வரா, சூப்பராக நல்லா டிஷர்ட் எல்லாம் போட்டுட்டு ஜீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு வருவான்னு பார்த்தா, அவன் நல்லா மலிவு விலை, தமிழ்நாடு அரசோடைய மலிவு விலை புடவையில் தலை நிறைய பூவை வச்சுட்டு மழுங்க வாரிட்டு வந்து இறங்கி நிற்கிறான். இவன் பார்க்குறான், என்னடா இவன் இப்படி இருக்காளே அப்படின்னு. ஆனால் அவளுடைய செயல் எல்லாமே அந்த ஒரு பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. உடை மட்டும்தான் இப்படி இருக்குது. வரா, அவள் பாட்டுக்கு கையில் எதையோ ஒரு புத்தகத்தை வச்சுட்டு நோண்டிட்டு இருக்கா. உள்ளே வந்துட்டு எல்லாரும் உட்காடுறாங்க, சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பெரிய தாம்பாளத்தில் நல்லெண்ணெய் விட்டு உள்ளே வரும்பொழுது அவங்கள முதல்ல அந்த நல்லெண்ணெயை பார்த்துட்டு நிலக்கண்ணாடியை பார்த்துட்டு தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு மாமாங்கமாக பிரிஞ்சிருந்த ஒரு குடும்பம் இப்போ சேர போகிறது இல்லையா, அதனால அந்த நல்லெண்ணெயை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிலக்கண்ணாடியை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நீ அம்மாவை பார்க்கணும்னு சொல்கிறான். இப்படி சாஸ்திரம் பேசுகிறத பார்த்துட்டு அவர் வந்து சிரிக்கிறார். சரி நீ சொல்கிற மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு. இதெல்லாம் என்ன, ஏன் இவங்கெல்லாம் இவ்வளோ நாள் பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த சுந்தரமூர்த்திக்கு அவருடைய சின்ன வயசுல கல்யாணம் நிச்சயம் செய்யப்பட்டது. கல்யாணம் நிச்சயம் செய்யப்படும் பொழுது கல்யாணி அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்து, ஏன்னா வாத்தியாருக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இல்லையா, ஸ்கூல் வாத்தியாருக்கு என்ன பெருசா வந்துட போகுது, வரும்படி கிடையாது அப்படிங்கிறதுனால யாரும் பொண்ணெல்லாம் கொடுக்க தயாரா இல்லை. ஒரு வழியா கல்யாணின்ற பொண்ணை நிச்சயம் பண்றாங்க. வழக்கமா நம்ம படங்கள் எல்லாமும் பார்த்துருப்போமே, என்ன நடக்கும், மாப்பிள்ளை ஓடி போயிடுவார், பொண்ணுக்கு அங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் ஆதரவு கொடுப்பாங்க. இந்த கதையில பொண்ணு ஓடி போயிடும். அப்போ நம்ம சுந்தரமூர்த்தி பரிதாபமா பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டின்னு அவங்க அப்பா வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாம கடைசி மூச்சு இழுத்துட்டு இருப்பார், துளசி தண்ணியை குடிச்சுன்னு. அப்போ அவர் வந்து உன்னை நான் மாலையும் கழுத்துமா பார்த்துட்டு போயிடுறேன்டா அப்படின்னு சொன்னதுனால எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணா, பொண்ணு இல்லை, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் நாகேந்திரன் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஊர்ல அந்த கல்யாண வீட்டுக்கு குடும்பம் இல்லாம தனியா வந்திருந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட, அம்மா ஒரு பெரியவரோட உயிர், தயவு செய்து இன்னைக்கு நீ ஒரு மாலையும் கழுத்துமா வந்து நின்றுடு, அந்த பெரியவர் உயிர் போனதுக்கு அப்புறமா நீ போயிடும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அவளும் வந்து சரின்னு ஒத்துக்குவா. வந்து நின்று மாலையும் கழுத்துமா அவங்க முன்னாடி நிற்கும் போது போகோன்னு பார்த்த உயிர் பட்டுன்னு எழுந்து உக்காந்துட்டு, அவரு நல்ல ஜம்முன்னு எழுந்து உக்காந்துட்டு பாலும் பாயாசமும் சாப்பிட்டு உக்காந்துட்டு இருக்காரு. ஐயோ இது என்னதுன்னா, அம்மா மேடம் சாரி மன்னிச்சிடுங்கோ, நாங்க ஒண்ணு நினைக்க இங்க ஒண்ணு நடந்துடுத்து,
நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். நீங்க என்ன ஆகுறதோ அத நாங்களே பார்த்துக்குறோம். நீங்க பாட்டுக்கு உங்க வழிய பார்த்துட்டு போங்க அப்படின்னோனே, இல்ல. இது வந்து பகவான் போட்ட முடிச்சு. இத நான் எதுவுமே இதுல நான் தடை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு இவருக்கு வாழ்க்கை கொடுத்தவள் தான் இந்த பங்கஜம். இப்போ இந்த பங்கஜத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வீட்ல சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. அவங்க வீட்ல யாரும் ஒத்துக்கல. கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. போய் உனக்கு ஒரு அப்படியே நீ போய் கல்யாணம் பண்ணிக்க போனியா? கல்யாணத்துக்கு பார்க்க போனியா? அப்படின்னு திட்டுறது. அதுக்கப்புறம் உனக்கு இப்போ இருந்து கிடைச்சது ஒரு இவன் தானா கிடைச்சா உனக்கு தமிழ் வாத்தியாரா கிடைச்சா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாம் திட்டு எவ்வளவும் முடிச்சு ஒரு வழியா குடும்பத்தோட எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாங்க. இப்போ அண்ணா அமெரிக்கால இருந்து வராரு தங்கைய பார்க்க. இப்போ இந்த அம்மாக்கு நிலத்துக்கால் புரியல. இப்போதான் இந்த வீட்டுல இந்த கூத்தெல்லாம் நடக்கிறது. வீட்டுக்குள்ள வந்த அப்புறமா அவங்க உடனே அந்த பொண்ணுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க. எனக்கு இலையிலலாம் சாப்பாடு வேணாம், வெள்ளித்தட்டு ஒண்ணு இருந்தது, அதை மட்டும் எடுத்து கழுவி அவளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்போ இந்த கதையுடைய ஹீரோவே இப்பதான் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. ஸோ அவரு யாரு அப்படின்னா, இப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த எல்லாம் உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க வந்து ஹாலில் உட்காந்து ஒருத்தர் என்ன சுந்தரம் நீ என்ன இதில் தான் இருக்கியா, சர்வீஸில் தான் இருக்கியான்னு கேட்குறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு இல்லைன்னு தலையை மட்டும் ஆட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன பங்கஜம் பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு அவனாண்டே கேளுங்களேண்ணா அப்படிங்கிறா. உடனே வந்து பையன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஒன்றும் இல்லை மாமா சும்மா தான் இருக்கேன், வரியாடா அமெரிக்காவுக்கு வந்துடுறியா அப்படின்னோடனே, என்ன மாமா பக்கத்துலையா இருக்குது, நினச்ச உடனே வர்றதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வர முடியாது அப்படின்ட்டே. பேர்ட்ஸ் இருக்குடா, அதுவே வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன மாதிரி மைக்ரேன்ற பேரில் போயிட்டு வந்துட்டு இருக்கு, நீ என்னடா இப்படி சொல்கிறேன்னா, மாமா அது பேர்டு, அதுக்கு பாஸ்போர்ட் வீசாலாம் கிடையாது. நான் அப்படியா அப்படிங்கிறான். ஒரு வழியாக எல்லாம் பேசி முடிக்கும் போது கடைசியாக அவர் ஒரு ப்ரீஸ்டா வரியா அப்படின்னு கேட்குறாரு அமெரிக்காவுக்கு. உடனே அவன் சொல்கிறான், என்னம்மா சொல்கிறேன், நான் அப்படியே ப்ரீஸ்டாலாம் வர முடியாதுன்னா, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. டேய் அவன் உடனே அவங்க அப்பா சொல்கிறார், வீட்டில் அன்னாடம் சந்தியாவந்தனம் பண்ணனாலே பண்ண மாட்டான் ஒழுங்கா, இவனை போய் ப்ரீஸ்ட்ன்னு சொல்லிட்டு அமெரிக்கா காஷன் போகிறேங்கிறல அப்படின்வாரு. இல்லை அவன் வரட்டும், எல்லாம் கற்றுக்கிறது தானே, புறவேலியா என்ன வர்றது, எல்லாம் கற்றுப்பான் அப்படிங்கிறாரு. அப்போது அவங்க அம்மா உடனே சொல்கிறாங்க, பங்கஜம் சரிண்ணா நீ அமெரிக்கா கஷன் போகிறது சரி, ஆனால் நாளைக்கு அவன் ப்ரீஸ்ட்னா அவனுக்கு பொண்ணு யார் கொடுப்பா அப்படின்னா, ஏன் பங்கஜம் உன் கல்யாணத்தை தான் நாங்கள் எதுவுமே சரியாகவே பண்ணலை, இதெல்லாம் யோசிக்காமலாம் நான் வந்து சொல்லுவேன், என் பொண்ணை கொடுக்கறதுக்காக தான் நான் கேட்குறேன், அவனையும் அமெரிக்கா வந்துட்டான்னா அவன் அங்கேயே செட்டில் ஆகிடுவான், அதுக்கப்புறம் நான் என் பொண்ணை கட்டி கொடுத்துட்றேன்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியாது. அப்படியே ஆனந்த கண்ணீர் பொங்கி வழியும். இவன் பதிலும் சொல்ல மாட்டான். சுந்தரமூர்த்தியும் வந்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டார், பேசாமல் இருப்பார். இவன் நேராக கிளம்பி நான் கொஞ்சம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டியை கையில் பிடிச்சின்னு கிளம்பிடுவான். அப்போது பதிலே சொல்லாமல் போறியடா அப்படின்ன உடனே எல்லாரும் வீட்டில் அம்மாவும் அப்பாவும் அந்த மாமா கிட்ட சமாளிப்பாங்க. இல்லை அவன் வந்துடுவான், அவன் எதுனாலும் கோயிலுக்கு போகிறது வழக்கம் அப்படின்னு. அப்போ தான் வந்து அங்கே அவருக்கு வந்து ஒரு மடப்பள்ளி பிராமணர் ஒருத்தர் இருக்காரு. அவராண்ட கேட்காம இவன் எதுவுமே செய்ய மாட்டான், ஒருவேளை அவராண்ட தான் போயிருக்கணும், அது என்னது குடும்பத்தோட போகலாம் இல்லை, இவ்வளோ பெரிய விஷயமாச்சு அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை, அவன் போகட்டும், அவன் போய் கேட்டுட்டு வருவான், அவர் இவனோட வளர்ச்சிக்கு என்றைக்குமே தடை சொல்ல மாட்டார் அப்படின்னு. அந்த பிராமணர் தான் பீமண்ணா அப்படிங்கிறவர். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் முழுக்கவே அந்த பீமண்ணாவுக்கும் இந்த கணேசனுக்கும் நடக்கக்கூடிய அந்த தர்க்கங்களும் அந்த வார்த்தை விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்வதும் தான் அந்த கதை முழுக்கவே இருக்கும். இப்போ அவங்க 2 பேரும் பேசுறது அவரை முதல்ல இவன் எப்படி சந்திச்சான் அப்படிங்கிறது மட்டும்தான். முதல்ல ஒரு முறை இவங்க வீட்டுல ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வடமாலை சாத்துறதுக்காக ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருப்பார். அவரை பார்த்தா அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை போட்டுட்டு ஒரு கல்யாண சமையல்காரர் மாதிரியே இருப்பார். திடீர்னு வந்து நிற்பார். இந்த அம்மா வந்து புலம்பின்னு இருக்கும், அன்னாட இந்த பையன் நாத்திகம் பேசின்னு இருக்கான், நான் என்ன பாவம் பண்ணனே தெரியலையே, இவன் எப்படி நாத்திகம் பேசின்னு இருக்கானேன்னு சொன்னோன்னே, நாத்திகம் பேசுறது நல்லது அப்படின்னு ஒரு குரல் வரும். யாருன்னு பார்த்தா இவர் நின்று இருப்பார், இந்த பீமண்ணா. என்ன இப்படி சொல்றேன், நாத்திகம் பேசுறது நல்லதுங்கிறேன் என் பையன்த அப்படின்னு உடனே, ஆமா, ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை தோண்டி கேட்டு இது தப்புன்னு கேட்கும் பொழுது தானே இன்னும் அதிகமான நல்ல விஷயங்கள் அது வந்து அவனுக்கு கிடைக்கும். அப்பதான் அவன் இன்னும் நம்பிக்கையோட, மத்தவா சொல்றாங்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயத்த நம்ப கூடாது இல்லையா, அவங்களே அறிஞ்சு ஆராய்ந்து அதுக்குள்ள இறங்குறது எவ்வளவு பெரிய விஷயம், அது உங்க பையன் இருக்கான்னு பெருமைப்பட்டுக்கோங்க அப்படின்னு. இவங்களுக்கு என்னன்னா, இதெல்லாம் மடப்பள்ளி பிராமணர், இந்த ஆளுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு
சரி உன்னை எதுக்கு வந்திருக்கு? இல்ல வடமாலைக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இருங்க எடுத்துன்னு வரேன்ட்டு இவர் போய் எடுத்துட்டு வரதுக்குள்ள அவன் சைக்கிள்ல வருவான். சைக்கிள்ல வந்து நிற்கும் போது இவங்க இந்த பீமண்ணா என்ன பண்ணுவாருன்னா, என்னப்பா ரொம்ப மனசு சஞ்சலப்பட்டுட்டே வந்திருக்க போல இருக்கு அப்படின்னோடனே இவனுக்கு திக்குன்னு தூக்கி போடும். யார் இது நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கான், திடீர்னு நம்மள இப்படி கேட்கறானே அப்படின்னா, என்னது சஞ்சலம், யார் சஞ்சலம் அப்படின்னோடனே, அதான் சேவப்பா மஞ்சளா பார்த்துட்டு வந்திருக்கியே, மனசு அலப்பாயக்கூடாது, காலையில மிளகா கடிச்சுக்கும் போது நீ காரம் காரம் தண்ணி குடிச்ச பாரு, அந்த நிலைமை தான் வரும் அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு இன்னும் கோவம் வந்துடும். இவர் ஏன் அந்த மஞ்சள் சிகப்பு சொன்னாரு அப்படின்னா, நீலவேணின்னு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வேசி, அவங்க வந்து எப்பவுமே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சந்துல எப்பவுமே கோவில் தேர் நிற்கும். அந்த தேருக்கு பின்னாடி இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அத அன்னைக்கு இவன் வேணும்னே ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போதெல்லாம் சரியா பார்க்க முடியலையேன்ட்டு அவர் அன்னைக்கு வெயிட் பண்ணி இருந்து அதை வேற பார்த்துட்டு வந்திருப்பாரு. இதை இவர் வீட்டுக்குள்ள உட்காந்து சொன்னோடனே இவனால அதை தாங்க முடியாது. ஐயோ இது எப்படி இவருக்கு இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் தெரியுது அப்படின்னு. காலையில மிளகா கடிச்சதை வேற சொல்றாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாரு. ஏமா வீட்டுக்கு யார் வந்தாலும் என்னை பத்தி எல்லா விஷயமும் சொல்வியா, நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியானா? அவங்க அம்மாக்கு ஒண்ணுமே புரியாது. நான் ஒண்ணுமே சொல்லலையடா, அந்த ஆளுக்கு எப்படி நான் காலையில மிளகா கடிச்சுக்கிட்டது தெரியும், அந்த ஆளெல்லாம் நீ இனிமேல் வீட்டுக்குள்ள விடாதுன்னு சொல்லுவோம். இது மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்துரும். அவனுக்கு காலில் அடிபட்டுடும். காலில் அடிபட்ட உடனே அந்த இடத்துல வந்து இவர் என்ன சொல்லுவாருன்னா, பெருசாலாம் ஒன்றும் இருக்காதுப்பா, நான் நீவி விடுறேன் சரியா போயிடும்னு சொன்னோன்னா அவர் கைப்பட்ட உடனே இவனுக்கு ஃபீல் ஆகும். என்னடா இது, இவர் தொட்ட உடனே நமக்கு நல்லா இருக்கே, எப்படி நல்லா இருக்கு, அப்போ இவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருப்பான். இதுதான் அவ யாருன்னு கேட்கும் போதெல்லாம் அவர் கொடுக்குற விளக்கம் தான் இந்த கதை முழுக்கவே வரும். ஒரு வழியா கேட்கும் போது, நான் யாரு, குரங்குல இருந்து பிறந்தவன், இன்னொரு குரங்க வழிபட்டு இருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு உடனே அந்த பதில் வந்து இவனுக்கு ரொம்ப மிரட்சியா இருக்கும். ஏன் என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஆமா, ஆஞ்சநேயரை வழிபட்டு இருக்கேன், நான் குரங்குல இருந்து வந்தவன், நான் இன்னொரு குரங்க வழிபட்டு இருக்கேன், இதை விட நான் வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவனால இவரு சாதாரண விஷயம் சொல்லல, இவர் வேற ஏதோ ஒரு பெரிய விஷயம் அதுக்குள்ள வச்சு சொல்றாருன்னு மட்டும் புரியுது. அதுக்கப்புறம் ஒரு தர்க்கமா அதுல வரும். அதுல ஹைலைட்டடா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். என்ன அவன் வந்து கேட்பான், சரி உங்க சாமிக்கு வேற வேலையே கிடையாதா, யாரு தப்பு பண்றா யாரு கரெக்ட் பண்றான்னு நோட் புக் போட்டுட்டு எழுதிட்டு, இப்ப கூட தான் நான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கேன், நடந்து வரச்ச எறும்பு காலில் பட்டு எத்தனையோ எறும்பு செத்து போயிருக்கோம், அது எல்லாத்தையும் கணக்கு போட்டுட்டு சரியான வெட்டி இவனா இருப்பான் போல இருக்கேன் உங்க கடவுள், வேலை வெட்டியே கிடையாதா அப்படின்னு சொல்லும் போது, சரி அந்த டாபிக்கை விட்டுருவோம், இப்ப நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கிறேன், உங்களுக்கு கரண்ட் பத்தி தெரியுமா? எது, மின்சாரம் தானே, எலக்ட்ரிசிட்டி நல்லா தெரியுமே. சரி, கரண்ட் உற்பத்தி ஆகுது, எங்கேயோ உற்பத்தி ஆகுது, உங்க வீட்டுக்கு வருது, ஃபேனுக்கு தனி கரண்ட், டியூப் லைட் ஓடுது, அதுக்கப்புறம் நீங்க வேற என்னெல்லாம் வீட்டுல மிக்சின்னு எதோ வச்சுட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்கும் போகுது. உங்க வீட்டுல மட்டும் எவ்வளவு கரண்ட் வந்திருக்குன்னு உன்னை எப்படி கண்டுபிடிக்கிற? அது என்ன பெரிய விஷயம், அதான் மீட்டர் பாக்ஸ் இருக்கே. அப்படித்தான் இப்படித்தான் இவ்வளோ மக்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு கரண்ட்டை நீ எப்படி கரெக்டா உன் வீட்டுக்கு உனக்கு எவ்வளோ கரண்ட் செலவாகுதுன்னு கண்டுபிடிக்கிறியோ, இப்படித்தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இது நீங்க புரியுற மாதிரி பேசுறீங்க, ஆனா என்ன குழப்புறீங்க அப்படின்னு அவன் கோச்சுப்பான். அதுக்குதான் அவர் சொல்லுவாரு, மீட்டர் பாக்ஸ் எங்க இருக்கும், எங்காத்து மீட்டர் பாக்ஸ் எதிர்த்தாத்துலயா இருக்கும், எங்காத்துலதான் இருக்கும், அதுதான் உன்னுடைய மனசாட்சி தான், எல்லாமே உன்னோட மனசாட்சி தான் அப்படின்றத சொல்லி புரிய வைப்பார். அப்போ மனசாட்சி தான் எல்லாமேங்கிறீங்களா, அதுக்கு பேசாம மனசாட்சியை கும்பிட்டுட்டு போங்களேன் அப்படின்னு ஒரு தர்க்கம் பண்ணுவோம். இப்படியே போயிட்டு இருக்கும். மனசாட்சி தான் கடவுள் வெளியில இல்லை, கடவுளை எப்பவுமே உனக்குள்ள தேடு அப்படின்றத விளக்கி சொல்லுவார். நடக்கும். உடனே இவன் சொல்லுவான், இப்போ இந்த சந்தர்ப்பத்துல இது வந்து பீமனாவை பத்தின விஷயங்கள். இப்போ பீமனாவை நேர்ல போய் பாக்குறான். அப்போ பீமனாட்ட சொல்லுவான், நான் என்ன வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவனும் பீமனாவுடைய வார்த்தைகளுக்குள்ள போயிடுவான், அவனும் அதெல்லாம் நம்பிக்கைக்குள்ள போயிடுவான், அவனும் நிறைய விஷயங்கள் நம்பவும் ஆரம்பிச்சிடுவான். இப்போ கோயிலுக்கு போறான். அவர் கரெக்டா வடபள்ளியில சமையல் பண்ணிட்டு இருப்பார், வடை போட்டு இருப்பாரு சுட சுட, அப்படியே அனல் பறக்க விறுவிறுத்து இருப்பாரு. இவன் போய் நிற்பான். இந்த மாதிரி எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு கேட்டோன்னே, என்ன உதவி? இல்ல எங்க மாமா வந்திருக்காரு, பொண்ணு கொடுக்குறேங்கிறாரு, நான் என்ன பண்ணட்டும்? பேஷா பண்ணிக்கோ, இல்ல நான் என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, பேஷா பண்ணிக்கோ அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்ல நீங்க எனக்கு கேட்டு சொல்லுங்க அப்படின்னோடனே, சரி இரு ஆஞ்சநேயராண்டையே கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்
கணேசா இந்த பொண்ணு வேண்டாண்டா அப்படின்வாரு. இவ பொண்ணே இல்லடா, வேண்டாம். என்ன சொல்றீங்க? வேண்டாண்டா, எனக்கு உடச்சு பேச வராது, விட்டுடு, அவ்வளவுதான். என்ன திரும்ப திரும்ப கேட்காத, நான் வேண்டான்னு சொல்றேன், அப்புறம் சௌகரியம். அம்மா அப்பா எல்லாம் காத்துன்னு இருக்கா அப்படின்னு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார். இவன் நேரா வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனோன்னா மத்தியானம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 3-3:30 மணிக்கு எல்லாரும் படுத்துட்டு இருப்பாங்க. அவங்க மாமாவும் அப்பாவும் மட்டும் காத்துட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா உள்ள இருந்து திபுன்னு ஓடி வந்துட்டு, என்னடா இது கணேஷா, மாமாக்கு பதிலே சொல்லாம எங்கடா போன அப்படின்னா, அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம பீமனாவை தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொன்னாரா அப்படின்னோடனே, சம்மதம்மா, நேக்கு மனப்பூர்வமான சம்மதம் அப்படின்னோடனே, பேஷ் மாப்பிள்ள, கலக்கிட்டாரு போங்க அப்படின்னு நம்ம மாமா சொல்றாரு. அப்பாவுக்கும் ஒரு சந்தோஷம், அம்மாவுக்கும் சந்தோஷம். கணேசன் மட்டும் மனசுக்குள்ள என்னத்தான் அது பிராப்தம்னு நானும் பார்த்துடுறேன், நானும் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன், இந்த பிராப்தத்தை எப்படிதான் கண்டுபிடிக்கிறதுன்னு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுவான். கல்யாணம் ஆயிடும். ப்ரீஸ்டா யூஎஸ் போயிடுவான். யூஎஸ்ல அந்த பொண்ணும் இவனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளா ஒரு நல்ல ஒரு குடும்பம் நடந்துட்டு இருக்கும். 2 பேருக்கும் சௌகரியமான ஒரு வாழ்க்கை இருக்கும். இப்போ யூஎஸ்ல சீனு. அங்க இவன் தினமும் அந்த கோயிலுக்கு போறது, ஒரு முருகன் கோயில், அங்கதான் இவர் ப்ரீஸ்டா இருப்பார். அங்க ஒரே நல்ல வரும்படி பெரியவங்க, அங்க வரவங்க போறவங்க எல்லாமே இவரை பத்தி அடிக்கடி பெருமை பேசுறதுக்கு வேற அவங்க மாமாவே இருக்காரு இல்லையா, அதனால வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பெருமை பேசுறது இப்படியே நடந்துட்டு இருக்கும். இப்போ இவன் நினைச்சு பாக்குறான் கணேசன், இந்த ஃப்ராடு பையன் அந்த பீமன்னாவை பார்த்தேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு நான் நல்ல வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன், இன்னமும் அவ பொண்ணே இல்ல, இவ எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு என்ன பேச்சு பேசினாரு, பிராப்தம்னு ஊரே ஏமாத்திருந்து அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப கடுமையா பேசுறான். பேசின மறுநாள் இங்க இந்தியால இருந்து இந்த பீமன்னாவை மடப்பள்ளிய அங்க அழிச்சுன்னு வந்திருக்கிறாங்க சமையலுக்கு, யூஎஸ்க்கு. திடீர்னு மறுநாள் காலையில போனோன்னா, வாங்க ஓய், உங்களைதான் நானும் தேடின்னு இருந்தேன், பாருங்க எப்படி, இதுதான் இதுன்னு சொல்றது, வந்துட்டீங்களா, பார்த்தாச்சா, இது உங்களைதான் தேடின்னு இருந்தேன், என்னமோ சொன்னீங்களே நான் நல்லாவே இருக்க மாட்டேன், பொம்பளையே இல்லை நீங்களே அப்படின்னு. ஏன் இப்படி எல்லாம் பேசுற, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்க, நல்லா டப்பாய்க்கிறீங்க ஓய் அப்படின்னு. அன்னைக்கு பொழுது போகுது. மறுநாள் ஒரு வெள்ளைக்காரர், அதாவது அவர் அங்கேயே பிறந்து வளர்ந்தவர், அவர் இந்தியன் ஆனா அங்கேயே பிறந்து வளர்ந்தவர், அவர் அங்க வர்றாரு. அவரை நம்ம ராமச்சந்திரன் கூட்டிட்டு வந்து என்னோட மருமக அப்படின்னோடனே, அவரு உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு அப்படின்னு அவர் சொல்றாரு நம்ம கணேசனை பார்த்து. சொன்ன உடனே இவர் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு, இவர் ஏதோ ஒரு வேலையா இந்த ராமச்சந்திரன் கொஞ்சம் வெளியில போன உடனே இவர் கணேசன் கையை பிடிச்சிக்கிட்டு, அந்த டாக்டர் கணேசன் கையை பிடிச்சிட்டு அவர் சொல்றாரு, ரொம்ப பெரிய மனசு உங்களுக்கு, இந்த மாதிரி இந்தியன்ஸ் இருக்கிறது தான், எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இங்க யாரும் கிடையாது, உங்களை மாதிரியான ஒரு ஓப்பன் மைண்ட் எங்களுக்கெல்லாம் யாருக்குமே இல்லை, உங்களை மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு ரொம்ப உருகி பேசுறாரு. அதுக்குள்ள ராமச்சந்திரன் ஓகே நம்ம போல கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவர் கூட்டின்னு போயிடுறாரு. இவனுக்கு கணேசனுக்கு ஒண்ணுமே புரியல, அவர் எதுக்கு இப்படி பண்ணாரு, அனுஷாவுக்கு வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றின்ற வார்த்தையை இவர் ஏன் சொன்னாரு, இது என்ன சாதாரணமா தானே நடந்தது அப்படின்னு. உடனே வீட்டுக்கு போய் அனுஷா கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். யாரோ ஒருத்தர் வந்தார். ஆக்சுவலா அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது அவர் டாக்டர்னு இவனுக்கு இன்ட்ரடியூஸ் யாருமே பண்ணல. இப்போ அனுஷா தான் என்ன பண்ணா, ஓ டாக்டர் வந்தாரா அப்படின்னு கேட்டோன்னே இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் டாக்டர் நான் சொல்லவே இல்லையே, நீ தானே எனக்கு சொல்ற அவர் டாக்டர்னு அப்படின்னோடனே அனுஷா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க அவர் அப்படிதான், அந்த டாக்டர் ஏதாவது லூஸ் மாதிரி வளருவாரு, அவர் அடிக்கடி எங்க ஃபேமிலி டாக்டர், அவர் அடிக்கடி வீட்டுக்கு வருவார் போவாருன்னு சொல்லி சமாளிக்கிறான். இவனுக்கு ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு குத்தல், என்னடா ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு அனுஷா பின்னாடியே போறான் ஒரு பூனை மாதிரி. அனுஷா அவங்க அம்மாவோட ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டு அம்மா கிட்ட சொல்றான், அம்மா அந்த பேத்து டாக்டர் எல்லாத்தையுமே இவர் அண்டை போட்டு கொடுத்துருச்சுமா, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப தேங்க்ஸு, அப்புறம் நீ தான் வாழ்க்கை கொடுத்த அப்படிலாம் பேசிருக்கோம். ஐயோ என்னடி சொல்ற, எல்லாத்தையுமே நீ இது வரைக்கும் பெருசா ஒன்றும் தெரியலம்மா அப்படின்னு. உடனே தான் இவனுக்கு அது புரியுது. புரிஞ்ச உடனே பதிலுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றான்னா, மற்றபடி உன் கர்ப்பப்பை விஷயம் எதுவும் தெரியலல்ல அப்படின்னு சொல்லும் போதுதான் இவனுக்கு புரியுது. புரிஞ்சதுக்கு உடனே இவனுக்கு ஒரு மாதிரி வேர்த்துருது, உடம்பெல்லாம் சூடாகி எரிய ஆரம்பிச்சுட்டு நேரா பீமன்னாட்ட போயிட்டு, அண்ணா மன்னிச்சிடுங்க அண்ணா அப்படின்னு போய் மண்டிட்டு விழறான். அப்போ பீமன்னா சொல்றாரு, பரவாயில்ல எழுந்துடு, என்ன ஆச்சு, நீங்க சொன்னீங்களே அவ பொண்ணே இல்லைன்னு சொன்னேல, இப்பதான் புரியுது எனக்கு, அவ பொண்ணே இல்லை, அப்படிலாம் அவசரப்பட்டு பேசாத, உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு. இல்லை அவ உடம்புக்காக தான் என்னை இவர் கல்யாணம் பண்ணிட்டு நாங்கள் ரொம்ப இதுவா இருக்கோம், வசதி இல்லாம இருக்கோன்னு என்னை பிடிச்சு இந்த மாதிரி கூட்டின்னு வந்துட்டாரு, அவர் எங்களுக்கு திரும்பவும் துரோகம் பண்ணிட்டாரு. அவர் துரோகம் பண்ணல, உங்க அம்மா அன்னைக்கு ஒரு குடும்பத்தையே காப்பாத்தினால
அது இன்னைக்கு உனக்கு ஒரு குடும்பத்தை நிலைச்சு நிற்க வைக்கும், வம்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போ. எப்படின்னா அவருக்கு தான் ஏதோ ஆக்சிடென்ட்ல கர்ப்பப்பையில பெருசா அடிபட்டுடுதோ, அவளுக்கு கர்ப்பப்பையே இல்லைங்கிறாளே, என்ன பண்ண முடியும்? டேய் பகவான் என்னடா நீ அவ்வளோ சாதாரணமா நினைச்சிட்ட? எதையோ கொடுக்குற பகவான் உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க மாட்டானாடா, போ அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு போவான். ஒரே நாள் மறுநாள் அவங்க வீட்டுல எல்லாரும் குதூகலமா இருப்பாங்க. மாப்பிள்ளைய வாங்கோ வாங்கோ, இந்தாங்கோ சர்க்கரை எடுத்துக்கோங்கோ அப்படின்னு உடனே என்ன விசேஷம்னா இவ உண்டாயிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன ஏமாத்துறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே நிஜமாதான் அவ கர்ப்பம் கொண்டிருக்கா அப்படின்னு சொன்னோடனே எப்படின்னா டாக்டர்ஸே வியந்து போயிட்டாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, எல்லா பெரிய பெரிய டெஸ்ட் மொத்தத்தையும் எடுத்துட்டோம், இது ஒரு மிராக்கிள்ங்கிறாரு டாக்டர்ஸ் அப்படின்னு சொன்னோடனே என்ன அவ்வளோ சந்தோஷம். அடுத்த செகண்ட் ஒரு கால் வருது. அந்த கால் செக்யூரிட்டி பேசுறான் நம்ம கோவில்ல இருந்து. என்னன்னா, பீமண்ணா உட்கார்ந்த நிலையிலேயே இறந்து போயிட்டாருண்ணா அப்படின்னு கால் வருது. அப்போ அவர் இருந்து அவருடைய ஆன்மாவையே கொடுத்துதான் இங்க காப்பாத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த கதை. கதை முற்றும். கதை முடிஞ்சிடுச்சு. நம்ம என்னைக்கோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தங்களுக்கு ஒரு உதவி பண்றது என்னைக்காவது ஒரு நாள் அது நமக்கு அதே இடத்துல இருந்து திருப்பி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து அது நமக்கு வரும். அது எதிர்பார்ப்பே வேண்டாம், அது நடக்கிறது தானா நடக்குங்கிற நம்பிக்கையோடவே நம்ம மூவ் பண்ணிட்டு போகணுங்கிறத இந்த முன்னுரையிலையும் இந்த விஷயங்கள் அவர் எடுத்து சொல்லி இருக்கிறது ரொம்ப வியப்பா. இது மாதிரி 8 புத்தகம், அதில் நான் இன்னைக்கு ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இதை நீங்க படிக்கணும். எந்த ஒரு எழுத்தாளனுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நன்றி என்னன்னா, அவருடைய எழுத்துக்களை படித்து அவருக்கு கொடுக்கக்கூடியதுதான் நம்ம சிறந்த நன்றியாகவும் அவரை நினைத்து பார்க்க வைக்கும் அப்படின்னு சொல்லி, இத்தனை நேரம் இந்த மாதிரியான ஒரு டிராஃபிக்லையும் இந்த மாதிரியான ஒரு நிலையிலையும் நீங்க எல்லாரும் இந்த கதையை கேட்டமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.